இன்றைக்கி ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் திருவண்ணா சேத்துப்பட்டு ஒன்றியமா? சேத்துப்பட்டு ஒன்றியம் மன்சூராபாத்துங்கிற பகுதி கிழக்கு. இந்த ஏரியாவினுடைய பாறை அமைப்பு, புவி பாறை அமைப்பு மேற்கு கிழக்கு. இதுக்கு நேர கிழக்க செஞ்சி மலை, திண்டிவனம், அதனுடைய பாறை அமைப்பு ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். இந்த எனக்கு தெரிஞ்சு நான் 1986 இங்கே பிடபிள்யூடி பொதுப்பணித்துறையில் முதல்ல நான் வேலைக்கு சேர்ந்தது விழுப்புரம். அப்போ ஒரே மாவட்டமாக இருந்துச்சு. ஒரே மாவட்டம். இதெல்லாம் சும்மா சுற்றிட்டு விளைவேன். எனக்கு அந்த பழைய ஞாபகம் என்ன சொல்லுதுன்னா, இங்கே மேல் ஊற்று அதிகம் உண்டு. உண்மை. கீழே போய் நாங்கள் அப்போம்லாம் 200 அடி கீழே முயற்சி பண்ணி பார்த்தது கிடையாது. 40 தண்ணி வருது. ஆமாம், மேலே தண்ணி, அதனால் கீழே போனது கிடையாது. இப்போ இந்த இடத்துல ஐயா சீனிவாசன் அவங்களுடைய இடத்துல 950 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இங்கே கிழக்க ஃபுல்லாக மயிலம், கோரி, திண்டிவனம் பாறை எல்லாம் மிக கடுமையான பாறை அமைப்பு உள்ள ஏரியா தான் இது. ஆனால் மேல் ஊற்று கொஞ்சம் நல்லா இருக்கும். இது பாறையா? இது ஒரு கல்லாங்கத்து. இயற்கையான பாறை தானே? இயற்கையான பாறை. வரேன், அதை பார்த்துட்டு வரேன். அதாவது புழு மெட்டல் ராக்குன்னு சொல்லக்கூடிய பாறை, கடின பாறை இங்கே இருக்கும். அந்த சாம்பல் டெஸ்ட் மாதிரி தானே வருது போர் போடும்போது. ஆமாம், 60 அடி 70 அடிக்குள்ளே ஒரு ஊற்று வந்துடும். ஆனால் அதுக்கு கீழே ஃபுல்லாக பெரும்பாலும் மேக்ஸிமம் வர வாய்ப்பில்லை. அப்படி வருது அப்படின்னா அந்த வெங்கச்செங்கல் மாங்க, சீனிக்கல் பாறை, அந்த மாதிரி உருளைக்கல் வருதா? இது செம்பரை வருதா? வருது. அப்படி வர்ற இடம் தான் கீழே ஆழத்தில் போய் தண்ணி வரும். இங்கே பக்கத்தில் ஆறு எது இருக்கா? ஆறு இல்லை, இது கலசபாக்கம் ஆறு தான். எது? கலசபாக்கம் போல ஒரு ஆறு. அது என்னது, வட பண்ணியா தென் பண்ணியா? செய்யாறில் போய் கலக்குது. செய்யாறில் கலக்குது. இங்கே நம்ம மலையிலேருந்து வருது, ஜமனாமுத்தூர் மலையிலேருந்து. ஆமாம் ஆமாம். இங்கிட்டு 3 விதமான ஆறு உண்டு. பாலாறு அது அங்கே செங்கல்பட்டு. இங்கிட்டு வட பண்ணை தென் பண்ணன்னு உண்டு. அப்படி இன்னும் சின்ன சின்ன ஆறுகள் உண்டு. மேலே தாங்க ஆறு. அந்த ஆற்றுல தண்ணி போனால் இந்த ஃபுல்லாக தண்ணி ஏறும். ஆமாம். இந்த வருஷம் கடந்த ஆண்டு மழை எப்படி? மழை அந்த கோடையில் பெஞ்சு போகிற அதான் அந்த கார்த்திகை மாதம் மழையெல்லாம் பெய்யுது. அதில் ஒரு அவுட் கிராப் கிடக்கு, அதை பார்க்கணும். அவுட் கிராப்னா இயற்கையான பாறை, மேலே தெரியக்கூடிய பாறை. ரோட் போர்டில் எங்களுக்கு இதான் வேலை. இந்த மாதிரி டேங்க் கட்டி கொடுக்கறது தான் வேலை. வர்ற வழியிலே கவனித்தா ஒரு கிணறு இருக்குது. ஒரு இடத்துல ஒரு ஊரில் கிணறு வெட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? மேல் ஊற்று நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆழமாக எங்கேயாவது வாட்டர் போர் போட்டிருக்காங்களா? ஆழமானா ரொம்ப இதுக்கு போட்டிருக்க மாட்டாங்க. 600 500 அதுதான். அது ஸ்டோரேஜுக்காக போட்டாலும் போட்டிருப்பாங்க. தண்ணி பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும், விவசாயத்துக்கு போட்டிருப்பாங்க, கவர்மெண்ட்டு இருந்து போட்டிருப்பாங்க. அதிகப்படியான ஆழத்தில் எத்தனை அடி ஆழத்தில் தண்ணி கிடைக்கும் இங்கே இந்த ஏரியாவில்? அதிகப்படியாக நான் அந்த இங்கே போர் போட்டதில் அந்த 600. சரி, பார்ப்போம். இங்கே 950 அடி பார்க்கும். இதில் என்னென்னா, இந்த டெக்னாலஜியில் ஆழம் போக போக டெப்த்து அக்யூரேசி கொஞ்சம் குறையும். இதே இது 200 மீட்ரு 125 மீட்ரு பார்க்கணும். இங்கே அக்யூரேசி கரெக்டாக இருக்கும். டெப்த்து 125 மீட்டர் எத்தனை அடி ஆகுது? 400 அடி வரும். ஓட்டுறோம் அந்த பக்கம் ஓட்டுறோம். இது 2வது ஸ்கேன். 40 மீட்டர் லென்த்து, 300 மீட்டர் ஆழம், அதாவது 950 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. வந்துடுறேன். அந்த முதல் ஸ்கேனில் 950 அடி பார்த்த முதல் ஸ்கேன் 3 மட்டம் கிடைக்கி. 600 அடிக்குள்ளே 3 மட்டம் கிடைக்கி. 600 அடி கீழே ஒன்றும் இல்லை. 3 மட்டம் என்னென்னா ஈரம்தான். ஒவ்வொரு மட்டத்துலையும் ஈரம் மட்டும் கிடைக்கும். அந்த தண்ணி விவசாயத்துக்கு பயன்படாது. கம்ப்ரஸர் வச்சு என்ன மிஞ்சி போனால் 2000 லிட்டர் தண்ணி எடுக்கலாம் ஒரு நாளைக்கு. உங்களுக்கு ஒரு போர்வெல்லில் எத்தனை லிட்டர் தண்ணி கிடைக்கணும் ஒரு நாளைக்கு? 10,000, 30,000, 1 லட்சம் மேக்ஸிமம் வேணும். எத்தனை ஹெச்பி மோட்டர் வைப்பீங்க? ஒரு 3 மோட்டர் நிற்காத 3 ஹெச்பி. 3 ஹெச்பினா குறைஞ்சது 100 லிட்டர் தண்ணியாவது வேணும் நிமிஷத்துக்கு. நிமிடத்துக்கு 100 லிட்டர் தண்ணி வெளியே வரணும்.
அப்பதான் அது போய் கிணத்துல ஆமாம், அது சரியாக இருக்கும். அது 40,000 60,000 லிட்டர் தண்ணி போல் கழிக்கணும். இந்த டேங்குக்கு தண்ணி எங்கேருந்து வருது? கிணத்து தண்ணி. நம்ம வர வழியில் ஒரு கிணறு இருந்துச்சு இல்லையா, அந்த கிணத்தை பார்த்து வந்தேன். பார்த்து வந்தீங்களா? ஏன்னா ஒரு இடத்துல கிணத்துல தான் தண்ணி கொடுக்காங்கன்னா மேலூத்து இருக்கு தான் இருக்குன்னு அர்த்தம். கீழூத்து நல்லா இருந்துச்சுன்னா எங்கள் வாட்டர் போர்டு மக்கள் போர் போட்டிருப்பாங்க. ஆமாம், அந்த நம்ம நைட்டு பேசணும் ஒண்டி சேனல் ஓட்டி கூட அதில் வரது எடுத்து இதில் விட்டுக்கலாம். இது 2வது ஸ்கேனில் 2 பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு. அங்கே 5வது மீட்டரில் ஒன்று, இங்கே 26வது மீட்டரில் ஒன்று. இந்த 26வது மீட்டர் தான் பெஸ்ட்டாக இருக்குது. என்ன 60 அடிக்குள்ளே வர தண்ணி தான். மீதி ஆழமாக போட்டது ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணதுக்காக போட்டுக்க வேண்டியதான். இது 3வது ஸ்கேன். 2வது ஸ்கேன் பார்த்ததுக்கு நேராக மேற்க இது 3வது ஸ்கேன். 40 மீட்டர் லென்த்து, 300 மீட்டர் ஆழம். 2வது ஸ்கேனில் 2 பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். 60 அடிக்குள்ளே தான். அதில் வடக்கு பாயிண்ட்டு ரொம்ப சுமார், தெற்கு உள்ள அடையாளம் பரவாயில்ல. 60 70 அடி, அதுக்கு கீழே ஒன்றுமே இல்லை. 3வது ஸ்கேனில் அங்கே 5வது மீட்டரில் ஒரு அடையாளம், அது பெஸ்ட்டாக இருக்குது. இங்கே 25வது மீட்டர் அடையாளம் வந்து அவ்வளவு இல்லை இருக்குது, அதாவது பாயிண்ட் இருக்குது, ரொம்ப குறைவு. ஸோ அங்கே உள்ள 26 மீட்டரும் இங்கே உள்ள 25 மீட்டரும் ஒரே லைன். அங்கே உள்ள 5 மீட்டரும் இங்கே உள்ள 5 மீட்டரும் ஒரே லைன். 2வது ஸ்கேனில் அங்கே உள்ள 26 மீட்டர் அடையாளம் பெஸ்ட்டு. 3வது ஸ்கேனில் இங்கே 5வது மீட்டர் உள்ள அடையாளம் பெஸ்ட்டு. இது 4வது ஸ்கேன். சீனிவாசன் அவங்க இடத்துல இது 4வது ஸ்கேன். 3வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது. அதுவும் 60 அடி தான். 60 அடிக்குள்ளே உள்ள ஒரு வாட்டர் பாடி. ஆனால் நாங்கள் பார்க்குறது 300 மீட்டர் ஆழம், 950 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது. அந்த ஒரு ஸ்ப்ரிங் 60 மீட்டர்னு காட்டுது. ஆனால் அந்த ஏரியா, அந்த பாறை அமைப்புக்கு படி 60 அடியாக தான் இருக்கும். அதிகப்படி 200 அடி போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஒரு வாட்டர் பாடி டச் ஆகிட்டுனா ஸ்டோரேஜுக்கு மட்டும் போட்டு நிப்பாட்டிக்கலாம். அதுக்கெல்லாம் ஒன்றுமே பாறை பிரேக் ஆகலை. ஸோ அந்த 4வது ஸ்கேனில் பாயிண்ட் எதுவும் அமையலை. இதே லைனில் தான் கிழக்க 2 போர் போட்டு ஃபெயிலியர் ஆகிருக்கு. உண்மை வந்து கசக்க தான் செய்யணும், ஆனால் உண்மையை நம்ம மாற்ற முடியாது. சூரியன் கிழக்க உதித்து மேற்க தான் அடையும். ஆமாம். இது திரு சீனிவாசன் அவங்க இடம்னு 4வது ஸ்கேனில் ஒரு இடமும் அடையாளம் வைக்கலை. உடம்பு ஊர் உள்ளதான். மன்சூரா பார்த்துன்னு ஏன் பேர் வந்துச்சு? மன்சூர்ன்ற மண் அந்த கோட்டையில் ஆண்டார். ஓ, அது கோட்டை தானே? கோட்டை மன்சூருங்கிற மன்னன். அது கோட்டை. செஞ்சு மல்லிக்கும் அதுக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி இதுக்கு இந்த ஊருக்கு ஒரு பேர் இருக்கும்ல, மன்சூருங்கிற அரசர் ஆள்றதுக்கு முன்னாடி. அதுக்கு முன்னே எதுவும் பேர் அப்போ ஊர் கிடையாதோ? துர்கம்பேட்டைன்னு சொல்லுவாங்க. மன்சூருங்கிற மன்னர் பேரில் ஊர் பேர் வந்துட்டு. திப்பு சுல்தான் வகையா 2 ஊரை அட்டாச் பண்ணி பேர் வச்சுக்கிறாங்க. ஆனால் 2 ஊரும் பஞ்சாயத்துல ஆகட்டும், தொகுதியில் ஆகட்டும், எல்லாம் பிரிச்சு விட்டீங்க. ஆரம்பத்தில் இருந்துச்சு, பிரிக்கும் போது போயிடுச்சு. அந்த லைன் வரும்போது உனக்கு ஃபோன் பண்ணிடுறேன். இது திரு சீனிவாசன் அவங்க இடத்துல இது 6வது ஸ்கேனு. இதில் ஒரு போர் போட்டு மூடியிருக்காரு. அவங்க கிணறு 80 அடி ஆழ கிணறு. இங்கே 300 மீட்ரு பார்க்குறது தேவையற்ற விஷயம்னு உறுதி பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த வாட்டர் பாடி எல்லாமே அந்த 60 மீட்டருக்குள்ளே தான் காட்டுது. 60 மீட்டர்னால் அந்த ஏரியா பொறுத்தவரை 60 அடி 70 அடி தான். 40 அடியிலேருந்து அதிகப்படி 70 அடி தான். அது கீழே ஒரே பாறையாக காட்டுது. அதனால் இதை வந்து நான் 120 மீட்டர் ஆழத்துக்கு மட்டும் தான் ஸ்கேன் பண்ணுறேன். 6வது ஸ்கேனில் பாயிண்ட் எதுவுமே இல்லை. இதில் தான் ஒரு போர் போட்டு ஃபெயிலியர் ஆகிருக்கு. கிணத்துலேயும் ஒன்றும் கிடையாது. இது திரு காசி என்பவரோட இடத்துல இது முதல் ஸ்கேனு. 300 மீட்டர் ஆழத்துக்கு இந்த ஸ்கேன் நடக்குது. அதாவது 950 அடி ஆழத்துக்கு. அதில் தான் கோட்டை இருந்துச்சா அந்த மலையில்?
ஆமாம் சார். மூட்டை இங்கெல்லாம் கோட்டை கிடையாதுல்ல, அது இல்லை, எல்லாம் கடின பாறை தான். உங்கள் ஊரை சுற்றி இருக்குது மலை ஃபுல்லாக. அதில் மட்டும் கோட்டை இருந்துச்சு. கிணறுனோன்னா மேல் ஊற்றி எவ்வளோ வரும் சார்? 60-70 அடி கிலோ வருது. அவ்வளோதான். இது திரு காசி அவர்களுடைய இடத்துல 2வது ஸ்கேனு. அங்கே ஒரு போர் போட்டிருக்காங்க 300 அடி ஆழம். அது நீங்கள் போடலை அப்படி தானே? நாங்கள் போட்டது அது எத்தனை அடி? 300 அடி தானே? அது ஆமாம் 300 அடி. 300 அடி தான் ஆமாம். தண்ணி இருந்துச்சா? தண்ணி சும்மா ஒரு இன்ச் தண்ணி. எத்தனை அடியில் வந்துச்சு? மேலே வந்துச்சு, ஒரு 60 அடிக்குள்ளே தான் வந்தது. இந்த ஏரியா ஃபுல்லாக மேல் ஊற்று தான். ரிப்போர்ட்டு அதான் சொல்லுது. செங்கல் அறக்க போகிறேன்னு சொல்லிட்டு போட்டது. இங்கே காசி அவங்க இடத்துல பார்த்ததில் முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அது 950 அடி ஆழம் ஸ்கேன் பண்ணது. இது 600 அடி ஆழம் மட்டும் ஸ்கேன் பண்ணுறோம். அந்த போரை ஆழப்படுத்தலாமா வேண்டாமா, அந்த போருக்கு கீழே என்ன இருக்குது, அதனுடைய உண்மையான தன்மை என்னங்கிறது இப்போ தெரிஞ்சோம். செஞ்சது ரீபர் மாட்டம் புள்ள. கொஞ்சம் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், புரியுதா? நான் இங்கே வேலை செய்யணும். இப்போ நமக்கு நீரோட்டங்கிறது மேற்கே கிழக்கு, சரியா? அதான் வடக்கத்துக்கு ஸ்கேன் பண்ணுறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டபடி 300 மீட்டர் ஆழம், அதாவது 950 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது. 10 நிமிஷத்தில் உள்ளபடி ரிசல்ட் வரும். ரிசல்ட்டை நீங்கள் உடனே பார்க்கலாம். உடனே. ஆமாம். இதில் நீங்கள் ஆல்ரெடி 2 போர் போட்டிருக்கீங்க. அதில் அதனுடைய தன்மை என்ன? நீங்கள் போட்டதா ஏற்கனவே உள்ள வேறு? நான் போட்டேன். நீ எத்தனை அடி போட்டீங்க? ஒன்று 600 அடி, ஒன்று 350. ரிசல்ட் என்னன்னு சொல்லுங்கள். ரிசல்ட்டு இது 3 HP சேம் நாளில் ஓடுது. காச நாளில் சித்திரை மாதம் வந்துச்சுன்னா கத்திரிக்கெலாம் கட் ஆகிடுது. கட் ஆகிடுது. மேல் தண்ணி. ஆமாம். 40 அடி 50 60 அடிக்குள்ளே வந்திருக்கா? 200 அடியில் வந்துச்சு. 200 அடியில் வந்து தண்ணினா ஓடுமாங்க? 200 அடியில் வந்தது. அது எப்படின்னாக்கா தண்ணியே கண்டுபிடிக்க முடியல. நாங்கள் ஓட்டும்போது நல்லா காசல் காலம் மையே இல்லை. தண்ணி குடி தண்ணிக்கே அங்கங்கே போய் எடுத்துகிட்டு வந்தோம். அதுமாதிரி இது கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது ஓட்டி. அதுமாதிரி டைமில் என்ன பண்ணோம், 200 அடி ஓட்டி நிப்பாட்டிட்டோம். தண்ணி வரல, நிறுத்திட்டான்ட்டோம். நைட்டில் தண்ணி வரல, நிப்பாட்டிட்டோம். சரி. அப்புறம் காலையில் வந்து கலப்பினா தண்ணி வெளியே ஓடியாந்து வீழ்ச்சி. அது எத்தனை அடி வந்துச்சு நம்மளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஓட்டினா புகை இல்லாமல் ஓடிச்சு, அவ்வளோதான். வண்டியை நிப்பாட்டிட்டாங்க. ஆமாம், அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. அதாவது இப்போ என்ன நடந்திருக்குன்னா, மேல் கசிவு இருந்திருக்கு. ஆமாம், ஓட்டிகிட்டே இருக்க புகையாக போயிருக்கு. புகை இல்லாமல் ஓடிச்சு. புகை இல்லாமல் ஈரத்துலேயே ஓடி இருக்கு. வண்டி நிப்பாட்டிட்டு மறுநாள் ஓட்டிருக்கீங்க. அப்போ அந்த கசிவு நீரெல்லாம் தேங்கி தண்ணி வந்துடும்ல மறுநாள் ஓட்டும் போது. அதான் அதுக்கப்புறம் அது. ஆமாம், அப்போ ஓடிருக்கு. ஸோ மேலே உள்ள சீப்பேஜ் வாட்ரு இது வந்து மழைக்காலத்தில் ஓடும், கோடை காலத்தில் ஓடாது. இப்போ அந்த ரிசல்ட்டு சொல்லும் பாருங்கள். இவ்வளோ ஒரே சரத்தில் பக்கம் பக்கமாக 2 போர் போடக்கூடாது. எவ்வளோ பக்கம் க்ளோஸ்அப்பாக 2 போர் போட்டிருக்கீங்க? 10 அடி கூட இருக்காத? 10 அடி இருக்கும். 10 அடி இருக்குமா? 10 அடியில் அதுவும் கிழக்கு மேற்கு இறக்குறைய ஒரே சரத்தில் இப்படியே போடுறது. ஒன்று அந்த மூலையில் போட்டால் இன்னொன்று எங்கேயாவது அந்த மூலையில் போட்டுருக்கலாம்ல. வெவ்வேறு சரமாவது கிடச்சிருக்கும். அது வந்து 60 அடியில் வந்தது அந்த தண்ணி போட்டது. 60 அடியில் கொஞ்சோண்டு வந்து வீழ்ச்சி போகிற, அவ்வளோதான். 240 அடி ஓடணும் அந்த தண்ணி, அவ்வளோதான். குடி தண்ணிக்கு மட்டும். இந்த ஏரியா தன்மையை இவ்வளோ நேரமும் நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வரேன். 60 அடிக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ரிசல்ட் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டே வரேன். அது குடி தண்ணிக்கு மட்டும் ஆகும். இது கொஞ்சம் சேம் நல்லா பயிர் வைக்கலாம். இப்போ ஒரு 2-3 வருஷமாக நல்லா மழை பெஞ்சிங்குது இல்லையா, அதனால படம் ஓட்டிக்கிறோம் நாங்கள். இல்லைன்னா படம் ஓட்ட முடியாது. படம் ஓட்டுறி படம் நிறைய சினிமா பார்த்து படம் ஓட்டுறதுலே இருக்கீங்க. ஸோ அதில் வந்து 2 சுமாரான பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கு. என்ன அங்கே உங்கள் இடத்துல பார்த்தது மேல் ஊற்று மட்டும்தான். மேல் கசிவு ஊற்றுன்னு சொல்ல முடியாது. அது இது திரு கோவிந்தசாமி அவர்களுடைய இடத்துல இது 1வது ஸ்கேன். இது ஏரியா தன்மையை உணர்ந்துக்காங்க. கருங்கல் கீழே ஆழம் போடணும்னு ஆசைப்படாதீங்க. மேலே ஒரு ஊற்று ஒரு கசிவு இருக்குது, அவ்வளோதான். ஒரு நல்ல மழை காலத்தில் நல்லா ஓடும். கோடை ஆக ஆக வறண்டு போயிடும். காசில் இறக்காது. 2 பேரில் பேச்சு 3 பேரில் பேச்சு கூட. ஆமாம். அது கூட வராதா? மழையளவை பொறுத்துங்க.
இதெல்லாம் நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக இவ்வளோ தண்ணி வரும்லாம் இதில் கணிக்க முடியாது. ஒரு கசிவு ஒரு ஊற்று அவ்வளோதான். நான் சொல்லிடுறேன். இது திரு கார்த்திக் என்பவர் இடம். இது முதல் ஸ்கேனு. அதில் ஒரு 600 அடி ஆழத்துக்கு போர் போட்டிருக்காரு. மேலே 50 அடிக்குள்ளே வந்து ஈரம் தானே? நீங்கள் தான் சொல்லுங்கள். ஈரம் கூட வரல, புகை ஃபுல்லாக. புகையே தான் பணம்பூரா புகையாக தான் போச்சு. அந்த வெள்ளாடை கொஞ்சம் தட்டி விடுங்க. டேப்பை துண்டாக கடிச்சு போட்டுரும். 20 ரூபா ஒரு பைய. நீ என்ன கூட வாங்கிட்டு வந்து கம்மியாக கட்டிக்கலாம் கையில் பிடிச்சி கொடுத்துட்றேன். அவுட் கிராப் ஃபுல்லாக ஏறக்குறைய கிழக்கு மேற்கு. இது திரு தட்சணாமூர்த்தி அவர்களுடைய இடம். இது அவங்களுக்கு இது முதல் ஸ்கேனு. இது ஆல்ரெடி இதில் போர் போட்டிருக்காங்க. எத்தனை அடி ஆழம் தம்பி? இதுவா 7 அடியில் தண்ணி வந்தது. சரி. 600 மேலே 600 450 650 அடி போட்டிங்க. ஸோ புரிஞ்சிட்டிங்களா ஏரியா தன்மை? நான் காலையிலேருந்து சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த ஏரியாவில் 60 to 80 அடி அதுக்கு கீழே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரேன். ஏன்னா நீங்கள் போர்வெல் போட்டவங்க அத்தனை பேர் ரெக்கார்டுமே 50 அடியிலேருந்து 80 அடிக்குள்ளே தான் தண்ணி இருக்குது. அதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம ரிப்போர்ட்டாக அதுதான் சொல்லுது. இந்த ஏரியாவினுடைய நீரோட்ட கொடி, அதாவது பாறை கொடி ஏறக்குறைய கிழக்கு மேற்கு, மேற்கிருந்து கிழக்கு நோக்கி. அதனால தான் நம்ம வடக்கு தக்க ஸ்கேன் பண்ணுறோம். அது ரிப்போர்ட்டு கரெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகுது. இந்த இடத்தினுடைய தன்மை என்ன? இந்த 40 அடியிலேருந்து அதிகப்படி 80 அடிக்குள்ளே ஒரு வாட்டர் பாடி, ஒரு சுமாரான ஒரு வாட்டர் பாடி, அதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துலலாம் தெரியாமல் உங்கள் பாட்டில் 600 அடி 200 அடின்னு போர் போடாதீங்க. இருக்கிற இடத்துல கொஞ்சம் போரை போடுங்க, இல்லைன்னா கிணறு விட்டுங்க. இங்கே நம்ம இவனை வரவழைச்சிட்டிங்க பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும். இல்லைன்னா இங்கேயே நம்ம அது என்ன ஒரு திருவண்ணாமலையில் என் ஃப்ரெண்டு இருக்காங்க, கம்பி அடித்து பார்ப்பாங்க. இங்கே வந்து அதிகப்படி 200 அடி பார்த்தாலே போதும், சரியான ரிசல்ட்டு கிடைக்கும். அப்படி பார்த்து அவர் கொடுப்பார். சரி. ஆழமாக போர்வெல் போடணும்னு ஆசைப்படாதீங்க. ஏன்னா அதுக்கு தகுதி இங்கே இல்லை. இந்த ஏரியா மிக மோசமான பாறை. திண்டிவனம், மயிலம் இந்த ஏரியாவில் தான் இந்த பாறை அமைப்பு போய்கிட்டு இருக்கு. நாங்கள் வரதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட சொன்னேன், கண்டிப்பாக கருங்கல் கோரியாக தான் இருக்கும் அந்த ஏரியா. மேல் ஊற்று மட்டும்தான் இருக்க வாய்ப்பு. அங்கே லோக்கல் ஆளை வச்சே பாருங்களேன் அப்படின்னேன். எங்கே நீங்கள் தான் வரணும் அப்படின்ட்டாரு. தொடர்ந்து அவர் ஃபோன் பண்ணி இம்சை தாங்க முடியாமல் தான் வந்தேன். நான் சொன்னபடியே கரெக்டாக இருக்குது. ரிசல்ட்டும் அப்படி தான் வருது. இந்த ஏரியா பாறையமைப்பும் அப்படி தான் இருக்குது. அங்கே நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் போடுறாங்க, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் போடுறாங்க ஆழமாக. அதை நினச்சி நீங்கள் போடாதீங்க. அங்கே வேறு பாறை அமைப்பு, இங்கே வேறு. நம்ம இடத்துல எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்த தானே இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருக்கேன். 60-70 அடி அதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம 950 அடி பார்த்துட்ருக்கோம். என்ன இருக்குங்கிறது இப்போ காட்டும் 10 நிமிஷத்தில். இது தட்சிணாமூர்த்தி அவங்களுக்கு இது 2வது ஸ்கேன். முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கு. 60 அடியிலேருந்து அதிகப்படி 100 அடிக்குள்ளே வரக்கூடிய ஒரு சுமாரான ஒரு வாட்டர் பாடி. அது கீழே ஃபுல்லாக கருங்கல் பாறை, தண்ணி இல்லாத பாறை. 950 அடி ஆழம் பார்த்துருக்கு. 100 அடிக்கு கீழே அங்கே எதுவுமே இல்லை. திரு லோகேஷ் அவர்களுடைய இடம். இதில் ஒரு கிணறு மட்டும் கிடக்கு.
45-50 அடி ஆழம் இருக்கும். மற்றபடி இவங்க எதுவும் போர்வெல் எதுவும் போடலை. இது முதல் ஸ்கேனு. 200 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது திரு லோகேஷ் அவர்கள் இடத்துல இது 2வது ஸ்கேனு. இது தெற்கிருந்து வடக்கு நோக்கி இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு 200 மீட்டர் ஆழத்துக்கு. முதல் ஸ்கேன் பார்த்ததில் அந்த கிணத்துக்கு பக்கத்துலேயே, அதே கிணத்து சரத்துலேயே அந்த பாயிண்ட் ஒன்று அடையாளம் வந்திருக்கு. இந்த பாறை இங்கேயே கிடக்கு, இயற்கையான பாறை. அதாவது கிழக்கு மேற்கு, எக்ஸாக்டாக கிழக்கு மேற்கு இல்லாமல் வடகிழக்கு தென்மேற்கு திசையில் போகுது இந்த நீரோட்டம் பாறை அமைப்பு. இது என்னது சார்? இது வடக்கு, இது வடமேற்கு தானே? வடமேற்கை நோக்கி உட்சரிவு இருக்குது, பாறையினுடைய உட்சரிவு. இது பாறை, இதெல்லாம் மிக கடுமையான பாறை. இங்கெல்லாம் மேலே வரக்கூடிய தண்ணி தான். இது லோகேஷ் அவங்க இடத்துல இது 3வது ஸ்கேனு. 200 மீட்டர் ஆழத்து ஸ்கேன் நடக்கு. 2வது ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். ஒன்று 100 அடிக்குள்ளே வரக்கூடிய ரொம்ப சுமாரான ஒரு ஈரப்பதம். அடுத்து கீழே ஆழத்தில், அதாவது 120 மீட்டர் ஆழத்தில் ஒரு பாறை முறிஞ்சி சின்ன ஒரு மாய்ச்சர். அது 60 அடிலையும் அதில் லேசான ஒரு ஈரம் வரும் வாய்ப்பு இருக்குது. 2 மட்டும் கிடைக்கிறதில்ல. இது திரு லோகேஷ் அவங்க இடத்துல இது 4வது ஸ்கேன். 3வது ஸ்கேனில் அருகருகே 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். ஒன்று மேல் ஊற்று, இன்னொன்று கீழ் ஊற்று. ரெண்டுமே கொஞ்சம் சுமாரான ஊற்று தான். இது ரொம்ப கடுமையான பாறையாக தெரியுது இந்த இடத்துல. ஆனால் அது கீழே ஒரு பிரேக்கு காணப்படுது, கருங்கல் பாறை கீழே. உங்கள் பேர் சொல்லுங்கள், என்ன சொன்னீங்க? தேவராஜ் அவங்க இடம் இது. அதில் ஒரு 45 அடி ஆழத்தில், நான் மொத்தம் எத்தனை அடி ஆழம் போர் போட்டிங்க? இது 765 அடி போரு. போரு எதுக்கு அவ்வளோ ஆழம் போட்டிங்க? போட்டுட்டோம் சார். அப்போ சரி, மேலே மட்டும் தானே தண்ணி வந்திருக்கும், கீழே ஒன்றுமே வந்திருக்காதே. 435 அடியில் தண்ணி வந்தது. 435 இல்லையா? 45 அடி நீங்கள் ஸ்டார்டிங் அது கிணறு லைட்டாக வீர தண்ணி சார், மேலே தண்ணி. ஆனால் புகை வராமல் பாறை அரைச்சதுன்னு போந்து. ஆனால் ஸ்டார்டிங் 450 அடி தண்ணி ஸ்டார்டிங். நான் அது மேலேருந்து ஊர்னு வந்த தண்ணி வந்துச்சா எப்படி? இல்லை கீழே போட்டு தண்ணி பொதிச்சா? இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நீங்கள் சொல்கிறது உண்மையாக பொய்யாங்கிறது இப்போ தெரியும். சரி சார், பாருங்க சார் ரிப்போர்ட் தான். கிணறு ஆழப்படுத்தலாமா வேண்டாமா? அந்த போரில் 450 கிலோ தண்ணி வந்ததாக சொல்கிறாரு. அப்படின்னா நிறைய தண்ணி வரணுமே. அந்த நீர் மட்டும்தான் நீங்கள் சொன்ன மாதிரி வரணுமா சார்? ஆமாம், ஜஸ்ட்டு தான் நமக்கு கொஞ்சம் தான். 1.25 இன்ச் தண்ணி தான். அது மேலே உள்ள கசிவு தண்ணி மாதிரி தோணுது எனக்கு. பார்ப்போம், ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். சரி. இவ்வளோ வெயில் அடிக்கிறதுக்கு மழை பெய்யணும். சார் இந்த கிணறுல 40 to 60 அடிக்குள்ள உள்ள மேலுள்ள சுமாரான வாட்டர் பாடி மட்டும்தான், தண்ணி தான். கீழே ஆழத்தில் எதுவுமே கிடையாது. இந்த போரில் இவருக்கு ஆழத்தில் வந்ததாக சொல்கிறாரு. கண்டிப்பாக இது ஆழத்தில் வரல, மேல் தண்ணி மட்டும்தான். நீங்களும் போர் போட்டிருக்கீங்களா? போர் போட்டிருக்கீங்களா? அந்த அது என்னது போரா? அது போரா? அந்த கிணத்துக்குள்ளே இருக்குது. கிணத்துக்குள்ளே போடுற சைடு போர் போடல. ஃபஸ்ட்டில் போர் இருந்தால் ஒருத்தர் சொன்னாங்க போட்டேன். ஓ, நட்டு போர் போட்டுட்டு தான் கண்டு அடிச்சிருக்கீங்க? 300 அடி போச்சு. 300 அடி புகை தான் போச்சு. அந்த ஒரு 30 அடியில் கொஞ்சம் அப்படி ஈரப்பசம் இருந்துச்சு பாரு. சரி, அதாவது தான் கிணறு வெட்டலாம் வெட்டந்து. ஏங்க 30 அடியில் ஈரப்பசம் வந்ததுக்காகவே கிணறு வெட்டினீங்க? சரி, போர் போட்டு தான் வேலை செய்ய. குட்டியாவது ஒன்று போடலாம், ஒரு மெலாவட்டை போடலாம் தான். ஒரு 50 அடி 60 அடின்னா கூட ஓகே. 30 அடியில் வந்ததை வச்சு கிணறு அடிச்சிருக்கீங்க நீங்கள்? 600 அடி. 600 அடி சுத்த பவுடர்.
இந்த மன்சூராபாத் ஏரியாவில் நான் இப்போ 20 ஸ்கேனுக்கு மேலே எடுத்துட்டேன். 40 அடியிலேருந்து அதிகப்படி 80 அடி அதுக்குள்ளே தான் வாட்டர் பாடி காட்டுது. ஒரு 2 பேருக்கு மட்டும் 120 மீட்டரில் காட்டுது. அது தண்ணி வந்தால் தான் உறுதி. ஏன்னா அவங்களுக்கு 2 சைட்லையும் கிணறு கிடக்கு. அதனுடைய பாதிப்பால் கூட அது அந்த ரிப்போர்ட் வந்திருக்கலாம். மீதி எல்லாருக்குமே 40 to 80 அடி தான். அதுக்கெல்லாம் எதுவுமே இல்லைன்னு காட்டுது. 950 அடி வரைக்கும் ஸ்கேன் பண்ணி பார்த்ததில்ல. இது திரு ரவி என்பவர் அவங்க இடம். இந்த இதில் ஒரு போர் போட்டிருக்காங்க. இதுலேயும் 60 அடியில் மட்டும்தான் தண்ணி வந்திருக்கு. இது போர் போட்ட எத்தனை நாள் ஆகுது? எவ்வளோ மாதம் ஆகுது? 12 வருஷம் ஆகுது சார். 12 வருஷமாக ஓடிக்கிட்டு இருந்துச்சியா? 2016 போட்டது சார். 60 அடியில் வந்த தண்ணி. ஆமாம் சார். மொத்தம் ஆழம் எவ்வளோ போட்டிருக்கிய? 620 அடி சார். ஸோ 60 அடியில் வந்த தண்ணி தான். அதுக்கெல்லாம் ஒன்றும் வரல. சரிதானே? ஆமாம் சார். ஸோ இந்த ஏரியாவில் இதுவே ஒரு தெளிவான உண்மையை சொல்லுது. 60 அடி தான் தண்ணி. அதுக்கு கீழே போட்டதுக்குள்ள ஸ்டோரேஜுக்காக போட்டிருக்காங்க 600 அடி. இது திரு சண்முகம் அவங்க இடத்துல இது முதல் ஸ்கேனு. இப்போ இந்த லைனில் எத்தனை போர் போட்டிருக்கீங்க? அதெல்லாம் போர் இல்லை சார். இங்கே போர் போடல. இங்கே கிழக்கு மேற்க போர் இல்லை. போர் இல்லை. சரி, இங்கே எத்தனை போர் போட்டிருக்கீங்க? இதில் வந்து அங்கே 1, அந்த மொழியில் 1 2, ஒன்று 3, அது 4 5, அது 1 ரீப் ஒரு பண்ணதோட 6, இன்னொருத்துலேயே எங்கே ஒன்று ஓட்டினேன். இங்கேயா அங்கேயான்னு தெரியல. 7 8 9 போர். மொத்தம் ஆழம் எவ்வளோ போட்டிருப்பீங்க? அதிகப்படி ஆழம் 12 அடி. 412 அடி. தண்ணி எதுவும் எத்தனை நல்லா வந்துச்சு? தண்ணி வந்து இங்கே 45 அடியில் 40 அடி 50 அடிக்குள்ளேயே வந்துடும். அதுக்கெல்லாம் ஒன்றும் வர மாட்டேங்குது. வரல. இது இங்கே ஒன்று தான் வரல. அது வந்து நல்லா செம்பார் வந்துச்சு. அது கொடி தவறிச்சா நான் தெரியுதோ அந்த இடத்த வரல. தண்ணி கம்ப்ளீட்டாக வரல. வரல. மற்றதெல்லாம் 40 கலர் மட்டும் மாறி நல்லா 45 50 அடியில் மற்றதெல்லாம் வந்துச்சு. வந்துச்சு. பயன்பாட்டில் இருக்கா இப்போ? இப்போ பயன்பாட்டில் இது 2 இருக்குது. இங்கே உள்ள 2 போர். ஆமாம். 45 அடியில் வந்த போர் தான் தண்ணி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. 50 அடிக்குள்ளே தான். 50 அடிக்குள்ள தண்ணி வச்சு தான் விவசாயம் பண்ணுறீங்களா? அது குளமோ? ஏரி. ஏரி. இங்கிட்ட மேற்கு எதுவும் ஏரி இருக்கா? ஏரி. இங்கிட்ட எது இருக்கா? இல்லை, அதெல்லாம் நிலம். ஸோ இந்த 45 ஏரி. ஓ, அதுவும் ஏரி. ஆமாம், அது பயிர் பச்சின்னு தெரிஞ்சு. ஆமாம் ஏரி. ஸோ அந்த 50 அடிக்குள்ளே ஏன் ஓடுதுன்னா அந்த ஏரியினுடைய எஃபெக்ட் வச்சு ஓடுதுன்னு படுது எனக்கு. ஆமாம், ஏன்னா மற்ற இடத்துலலாம் 50 அடி 60 அடிலாம் காஞ்சி போயிருதே இந்த ஏரி இல்லாத இடத்துல. கிழக்கு மேற்கில் விடும். வேலையை சொல்லு. என்ன விஷயம் சொல்லு? வேலை என்ன விஷயம்? இது திரு கார்த்திக் அவங்க இடம். இது 2வது ஸ்கேன். முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். 32.25 டிஸ்டன்ஸில் 60 மீட்டருங்கிற அடையாளம் காட்டுது. அநேகமாக அது 60 அடியாக தான் இருக்கும். 60 அடிக்குள்ளே வரக்கூடிய ஒரு சுமாரான வாட்டர் பாடி. அது கீழே ஃபுல்லாக பாறை தான். நீ வேணா வந்து வா, நீ வேணா டிரைவரை பார்த்துக்கிறோம், ஓட்டி ஓட்டுவா. இது 3வது ஸ்கேனு திரு கார்த்திக் அவங்க இடத்துல. 2வது ஸ்கேனில் பாயிண்ட் அடையாளமே வைக்கல. 1வது ஸ்கேனில் மட்டும் ஒரு இடம் அடையாளம். அதுவும் 60 அடிக்கு கீழே. அது 60 மீட்டர்னு ரிப்போர்ட் வருது. அதுக்கு கீழே ஃபுல்லாக பாறை. மொத்தம் 300 மீட்டர் ஆழம் ஸ்கேன் பண்ணதில் 60 மீட்டர் மட்டும் ஒரு பாயிண்ட் இருக்குது. அது 60 அடியாக இருக்கலாம். இந்த ஸ்கேன் 3 மட்டம் இருக்குது. ஈரம் சகதி கம்ப்ரஸர் ஓடும். இது 60 அடிக்குள்ளே ஒரு பாயிண்ட் இருக்குது, சுமாரான பாயிண்ட்டு. இதெல்லாம் ரொம்ப சுமாரான பாயிண்ட் இருக்குது. எல்லாமே 60 அடிக்குள்ளே தான்.
இதில் பாயிண்ட்டு அடையாளம் வைக்கல. இதுலேயும் ஒரு பாயிண்ட்டு 60-70 அடிக்குள்ளே ஒரு சுமாரான பாயிண்ட்டு, இதில் அடையாளம் இல்லை. இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது 80 அடி ஆழத்துக்குள்ளே. இதில் மேலேங்கலையுமா ஒரு பாயிண்ட் இருக்குது, இதுலேயும் ஒரு பாயிண்ட் இருக்குது. இதில் ஒரு ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு பாயிண்ட்டு அடையாளம், இதில் அடையாளம் வைக்கலை. இதுலேயும் அடையாளம் வைக்கலை. இது 60-70 அடிக்குள்ளே ஒரு சுமாரான பாயிண்ட் இருக்குது, இதில் அடையாளம் வைக்கலை. இதில் 60 அடிக்குள்ளே ஒரு பாயிண்ட்டு. இது வந்து நெல் வயலுக்குள்ளே பார்த்தது, நிறைய தண்ணி இருக்க மாதிரி காட்டுது, தவறான ரிப்போர்ட்டாக கூட இருக்கலாம். இதில் அடையாளம் இல்லை, இதுலேயும் அடையாளம் இல்லை. இதில் மேலேங்கலையுமா ஒரு பாயிண்ட் இருக்குது, இதுலேயும் ஒரு பாயிண்ட் இருக்குது, 2 பாயிண்ட் இருக்குது. இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது, அடையாளம் இருக்குது. இதில் ஒரு சுமாரான பாயிண்ட் இருக்குது, இதில் அடையாளம் வைக்கலை. இதில் அடையாளம் வைக்கலை. இதில் ஒரு சுமாரான பாயிண்ட்டு, மேலூத்து பாயிண்ட்டு, இதில் அடையாளம் இல்லை. இதில் ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம் மன்சூராபாத் பெரும்பாலான பகுதிகளில் 60-70 அடிக்குள்ளே வரக்கூடிய மேல் ஊற்று மட்டும்தான். அதற்கு கீழே பெரும்பாலான இடங்களில் தண்ணி இல்லை. மிக அரிதாக 1-2 இடங்களில் ஆழத்தில் பாறை வெடிப்புகளில் தண்ணீர் இருக்குது.